ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கல்யாண வீட்டு வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இதில் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வெண்டைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி போட்டு குக் ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் வாசத்துக்கு, உப்பு தேவையான அளவு. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி.